சார், நாங்கள் என்ன கேட்டிருக்கிறோம், என்ன பேசியிருக்கிறோம் என்பதெல்லாம் உள்ளரங்கில் பேசப்பட்ட விஷயம். அதை வெளியில் சொல்வது ஆரோக்கியமாக இருக்காது. பொதுவாக கடந்த தேர்தல்களிலும் அப்படிதான். உள்ளே பேசியதையும் நாங்கள் வெளியே சொல்லவில்லை. உள்ளே எங்களுக்கான உயரிய மரியாதையை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த மரியாதையை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியது போல சுமூகமாக என்று சொல்ல முடியாது, மகிழ்ச்சிகரமாக இருந்தது என்று நாங்கள் சொல்ல முடியும். நன்றி, சந்திப்போம். அதாவது கடந்த இல்லை உத்தேச பட்டியல் கொடுத்துருக்குறோம், புரியா இல்லையா? எங்களுக்கான விருப்ப பட்டியலை நாங்கள் கொடுத்துருக்குறோம். எத்தனைங்க நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டோம். விருப்ப பட்டியலை கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல் என்று 3 தேர்தல்களிலும் எந்த பிரதிபலனும் பார்க்காமல் இந்த கூட்டணியை ஆதரித்ததற்காக எங்கள் மீது திமுக தலைமையும் முதல்வரும் எந்த அளவுக்கு அன்போடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக புரிந்து கொண்டோம். பேச்சுவார்த்தைகளுடைய அனைவருமே எங்களை மிகுந்த உற்சாகத்தோடு பேசினார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய விருப்ப பட்டியலையும் சில செய்திகளையும் கொடுத்திருக்கின்றோம். கூடுதலாக நான் வெளியிட்ட சட்டசபையில் சமூக நீதி குரல் என்ற நூலையும் அனைவருக்கும் அன்பளிப்பு செய்திருக்கின்றேன். நன்றி, சந்திப்போம். விரைவில் அளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். விரைவில் நல்ல செய்தி வரும். நன்றி. இந்த புத்தகத்தையும் இன்றைய தினம் பேச்சுவார்த்தைக்குள் அனைவருக்கும் நாங்கள் கையளித்திருக்கின்றோம். நன்றி. நன்றி. என்னது இல்லை இல்லை முடிஞ்சு அவ்வளோ டைம் இல்லை. என்னது அதாவது மிக முக்கியமான செய்தி, திமுகவை நோக்கி பல புதிய கட்சிகள் வருகின்றன. அவர்கள் அனைவரையும் நாங்களும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டில் எல்லா ஜனநாயக சக்திகளும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் மோடி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு எதிராகவும் இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றுவதற்கு இந்த அணியுடைய எண்ணிக்கை பெருகுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கின்றோம். திமுக தலைமை இந்த விஷயத்தில் மிகவும் பெருந்தன்மையாக நடக்கிறது. குறிப்பாக மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் கடந்த கால கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் மிகுந்த சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் விருப்பத்தோடும் அரசியல் அரவணைப்போடும் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் மிக முக்கியம் என்ற அடிப்படையில் சிந்தித்து செயல்படுகிறார் என்பதை உணர முடிகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு எங்களுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இந்த கூட்டணி, திமுக தலைமையிலான இந்த கூட்டணி இதற்கு முன்பாக 200 இடங்களிலே வெல்லும் என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் மீதி 34 இடங்களிலும் வெல்லுமா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. அடுத்து இன்று எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு 11ஆம் ஆண்டு. 11ஆம் ஆண்டில் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் எங்களுக்கு பல செய்திகளை சொன்னமைக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks.